சாப்பாடாக போதும் இதான் இந்த கடை பாருங்க. விலைக்கு நான் இந்த கடையை தனியார் வீடியோவா போடுறோம். செருப்பு கண்டே தனியா, செருப்பு கண்டே தனி சாம்ராஜ்யம். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து உடுப்புகள் மலிவாக எல்லாம் வந்து நகைக்கடை. நகைக்கடை மலிவான விலை நகைக்கடை. இங்க பவுன் வந்து செயின் வந்து ஒரு பவுன் செயின் வந்து 1500 போயிடலாம். ஆனா என்ன தண்ணி வட்டா கறந்துடும். நீங்க கறக்காத வாங்கணும்னு சொன்னா நாங்க வாங்க இருக்கிறேன். புதிய பஸ் ஸ்டாண்ட், புதிய பஸ் ஸ்டாண்ட். ஆனா இங்க வந்து வெளிமாவட்ட பஸ் தான் போட்டிருக்கான். இல்ல அந்த முன்னூறு காண்ட இடத்துல இந்த கட்டுறதை பாருங்க. பாக்கமா கொழும்பு சிட்டி இருக்கிற கொழும்பு ஆனா என்ன தான் பாக்குறது மற்றபடி விடுறாங்க. இது என்ன ஒரு இதுமா இருக்கு. இதனமாட குளம், இதனமாட குளத்துல ரவியா. அண்ணா வணக்கம். இந்த இங்கே நிற்கிறாக வந்து பிரைவேட் பஸ் ஓடுறாங்க. பிரைவேட் பஸ்ஸுகள் ஓடுறாங்க. இந்த யாழ்ப்பாணத்தில் தெரிஞ்சுன்னு சொன்னா யூடியூப் பண்ணதை இன்னும் பிரபல்யம் அடையல. இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னா பிராங்க் செய்வாங்க. அதை விழுந்து விழுந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் பிராங்க் செஞ்சாங்கன்னா பேடி அடிக்க தான் தருவாங்க. பிடி அடிக்க தான் தருவாங்க. அவங்க பிராங்கண்டா என்னன்னு தெரியாது. நாங்கள் அண்ணன் பிராங்கண்டா அவன் என்னன்னு தெரியாம அதனாலயே இங்க பிராங்க் வந்து மிகவும் குறைவா இருக்கு. இதான் முற்றவழி. இந்த தமிழ்னா நீ காவாலியாண்டு ஏறி பனையில இந்த பனையில காடு கொடுக்கும். இந்த பனையெல்லாம் வந்து இந்த நீ காவாலியான்னு சொல்லி காவாலியா கொஞ்சம் ரெண்டாச்சு தமிழ்நாட்டு. இது இந்த பனையெல்லாம் ஏறி தாசம் புரிஞ்சவங்க யாழ்ப்பாணத்து படியல். இதான் இந்த பதவி மட்டும் இதுக்காட்டி இந்த பதவிகள் பார்க்கும். நீங்கள் இது பார்த்திருப்பீர்கள் லைப்ரரி, இலங்கையின் மிகப்பெரிய லைப்ரரி யாழ்ப்பாணத்தான் கிடைக்கும். யாழ்ப்பாணத்துல பெரிய கட்டணம்னா 10 மாடி. முதல்ல 5 மாடி தான் இருந்தா இதான் இப்ப 10 மாடி. அங்கால சேர்த்து ஒரு குழம்பு பார்க்கணும். அங்க அது அங்கால பொறுத்த வரைக்கும் 2-3 மாடி இருக்கும் கூட. இது எங்க நாட்டுல யாழ்ப்பாணத்துல 20 மாடியும் 10 மாடி பெரிய விஷயம். இதுதான் வந்து அந்த என்னடா வானம் பல ரயில் காட்டு இடம். லைசன்ஸ் இருக்கு. லைசன்ஸ் ஒரு வானம் பெருதா இருக்கும். இது போல சென்ற முதல் தரம் நீங்கள் நாட வேண்டிய உதய இது போல சோளங்கம் என்னோட கஜாமா அப்புறம் கஜாம் பண்ணிடுவோம். அண்ணா பெரிய மாங்காய் இல்லையோ? சின்ன பெரிய மாங்காய் இருக்கிறாங்க. கஜாம் பண்ணுவோம். என்ன அப்புறம் கஜாம் ஓ சரியா. முதல்ல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா சின்ன வயசுல ஒரு கஜாம் பண்ணி தின்றாங்க. இதுதான் வந்து லைப்ரரி பின் வாசல். வரைக்கும் முன்னால வருவோம். இது பின் வாசல். உங்களுக்கு லைப்ரரி அடுத்த வீடியோல பார்த்துக்கலாம். உங்களுக்கு காட்டலாம் லைப்ரரி என்றால் என்ன, அங்க என்னென்ன கிடாக்கு. அடிக்கிற வெயில் இருக்கிறா குழுகளோட ஜூஸ் குடிக்கிற வெயிலுக்கு வெயில இடத்துல திரும்பிற பக்கம் எல்லாம் சர்வர் கடை தான் கிடக்கு. சர்பத் பண்ணி குடிக்கலாம் பிரச்சனை இல்லை. சர்பத் பண்ணி குடிக்கிற ஆசை தண்ணி பண்ணி குடிக்கலாம். போயிட்டப்புறம் இதான் வந்து யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய விளையாட்டு என்னன்னா துரியப்பா ஸ்டேடியம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. துரியப்பாவுக்கு நினைவா வச்சு துரியப்பாவை நினைவா வச்சு கட்டப்பட்டது இந்த துரியப்பா ஸ்டேடியம். இந்த வளவு மாதிரி சொந்த வளவு அதுல அந்த தான் நான் பேர் வச்சு ஒளி பிசினஸ். அதிக வருமானம் தர பிசினஸ்ல இது ஒளி பிசினஸ்.
எங்களோட யூடியூப் சேனலை பாக்குறாங்க இந்த தொழில் செய்யறேன்னு சொன்னா எங்களோட தொடர்பு பண்ணிங்கன்னு சொன்னா உங்களுக்கான விளக்கம் தரும். ஏன் சொன்னா இந்த கோழியை வந்து 400 ரூபாய்க்கு எடுத்து 800 1000 விற்கிறான். சரி கிலவாசி லாபம் பெறுது. அப்ப உண்மையிலே இதுல யாழ்ப்பாணத்துல இந்த கோழி கூட யாழ்ப்பாணத்துல எல்லா இடத்துலயும் இந்த கோழி பண்ணையிலும் மிலிட்ரி பண்ணி என்னன்னா மிலிட்ரி ஃபார்ம் சொல்லி எல்லா இடங்களையும் இருக்கு. அதனால வந்து இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான இடம். இது லைப்ரரி இன்னுமே லைப்ரரினா கழியவே இல்லை. அவ்வளோ வீட்டா பரப்பை பிடிச்சிருக்கு. இதுவும் ஒரு நேவா கட்டப்பட்ட இடம். இது வந்து அவருக்கு யாருக்கு ஆல்பர்ட் என்னடா இது மறந்து விட்டேன். அந்த அவற்றை அவரை தூவி